வேதாகம வினாவிடை. எபிரேயர் அதிகாரம் 2. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வருவது என்ன? நீதியான தண்டனை. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது எது? இரட்சிப்பு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கொடுக்கப்பட்டது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். பலவிதமான பலத்து செய்கைகளினால் கொடுக்கப்பட்டது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். தேவன் எதை குறித்து சாட்சி கொடுத்தார்? இரட்சிப்பை. எதை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது? இரட்சிப்பை. நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்று எபிரேயர் நிருபத்தில் கூறப்பட்டுள்ளது? இனிவரும் உலகத்தை. இனிவரும் உலகத்தை தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தவில்லை? தூதர்களுக்கு. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டவன் யார்? மனுஷன். மனுஷனை தேவன் எவைகளால் முடிசூட்டினார்? மகிமையினாலும் கனத்தினாலும். தேவன் மனுஷனை எவைகளின் மேல் அதிகாரியாக வைத்தார்? தம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல். தேவன் சகலத்தையும் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்? மனுஷனுடைய. தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை? மனுஷனுக்கு. யாருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம்? மனுஷனுக்கு. இயேசு யாரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார்? தேவதூதரிலும். இயேசு எதை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்? மரணத்தை. இயேசு எதை உத்தரித்தார்? மரணத்தை. இயேசு எதினாலே மரணத்தை உத்தரித்தார்? தேவனுடைய கிருபையினாலே. மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் இயேசு எவைகளினால் முடிசூட்டப்பட்டார்? மகிமையினாலும் கனத்தினாலும். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யார்? தேவன். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர் யார்? தேவன். அநேகம் பிள்ளைகளின் இரட்சிப்பின் அதிபதி யார்? இயேசு. இரட்சிப்பின் அதிபதியை எவைகளினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது? உபத்திரவங்களினாலே. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களை யாரென்று சொல்ல இயேசு வெட்கப்படவில்லை. சகோதரர். எதை தன் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய நாமத்தை. எதின் நடுவில் தேவனை துதித்து பாடுவேன் என்று இயேசு கூறினார்? சபை நடுவில். இயேசு யாரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கூறினார்? தேவனிடத்தில். பிள்ளைகள் எவைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள்? மாம்சத்தையும் இரத்தத்தையும். பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானவர் யார்? இயேசு. மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசானவன். பிசாசை எதினாலே அழிக்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்தார்? தமது மரணத்தினாலே. தேவதூதருக்கு உதவியாக கை கொடாதவர் யார்? இயேசு. இயேசு யாருக்கு உதவியாக கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததியினருக்கு. இயேசு எதை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது? ஜனத்தின் பாவங்களை. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவர் யார்? இயேசு.